தெய்வத்துக்கு செஞ்ச காரியங்கள் ஒரு நாளும் வீணா போகாது அப்படிங்கிறதுக்காக ரங்கநாதனை பூஜை பண்ணி நித்தியப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை பண்ணி பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். அந்த ரங்கநாதனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இவள் பிரார்த்திப்பாள், எனக்கு ஒரு பிள்ளைய குடு, எனக்கு ஒரு பிள்ளைய குடு அப்படின்னு அவள் வேண்டுவாள். அப்படி வேண்ட சமயத்துல அவ பின்னாடி நானும் உட்கார்ந்து அதே ரங்கநாதன் எனக்கு ஒரு பிள்ளைய குடுன்னு கேட்டேன். எதுக்குன்னா நீ கௌசல்யக்கு கொடுக்க போற பிள்ளைக்கு 14 வருஷம் காட்டுல வனவாசம்னு வரத்தே அந்த பையனுக்கு பணிவிட பண்றதுக்காக எனக்கு ஒரு பிள்ளைய குடுன்னு சொல்லி ஒண்ணு வேண்டி வேண்டி பெற்றேன் ஓட்டு காத்துக்கிட்டு. சிருஷ்டஸ்துவம் சுவாரஸ்யமான பதம் அங்க. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய வனவாசாயைவ சிருஷ்டா நது ராஜ்ய ரட்சணாயன்னா வியாக்கியானம் பண்ணும்போது உன்னை பெத்ததே காட்டுக்குதான். சொல்லு ரக்த சுஹர்ஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷி. நீ ராமன் பின்னாடி போகணும். எப்படி போகணும் தெரியுமா? ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமம் தசரதம் வித்தி அப்பாவா பார்க்கணும். சீதையை எப்படி பார்க்கணும்? மாம் வித்தி ஜனகாத்மஜாம். என்ன பார்க்கிற மாதிரி சீதையை பார்க்கணும். காட்டை எப்படி பார்க்கணும்? அயோத்தியா மடவீம் வித்தி. இப்படி ஒரு அர்த்தம். ராமம் தச ரதம் வித்தி. தசன்னா பக்ஷி, ரதம்னா தேர். பக்ஷிய தேராக உடையவன் கருடவாகன் பகவான் இல்லையா? ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? யாரோ 7 சாதாரண மனுஷன்னு நினைச்சு ஏமாந்து போயிடாதரா லட்சுமணா, பகவான்டா. ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறா. 14 வருஷம் கைங்கரியம். எத்தனை வயசானவா திருவஞ்சனத்துல கைங்கரியம் பண்றா. இதெல்லாம் ரத்தத்துல ஊடுனது. பின்னாடி கால வச்சா பின்னாடி தள்ளுற வயசுல விட்டா, இன்னைக்கு விட்டா அடுத்த வருஷம் தான். ராமருக்கு அபிஷேகம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சா அது அடுத்த வருஷம் தான். அதனால கைங்கரியத்துக்கு அழுக்கவே கூடாது. வயசான காலத்துல உள்பட கைங்கரியம் பண்ணணும். அதுவும் பகவானுக்கு பண்ற காரியத்துக்கு அழுத்துக்கவே கூடாது. பாக்கி எல்லாம் நடக்கும். டிவி பாப்பா, தோத்த திரும்ப, வேலைக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாத்தையும் கரைச்சு கொடுப்பா. சந்தியாதனம் பண்ண மாட்டான், பூஜை பண்ண மாட்டான். கேட்டா உடம்பு சரியில்லை அப்படி பாக்கி எல்லாம் நடக்கணும். முத நாள் திருவாராதனம் அண்ணா பண்ணி நான் பார்த்தேன். என்ன முத நாள் திருவாராதனம் துளசி எடுத்துட்டு புது துளசி போட்டு நைவேத்தியம் பண்ணி, ஆஸ்பத்திரியில இனி வைத்தியம் கிடையாது, நீங்க வயசெல்லாம் ஆயிடுத்து ஆத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு உடனே அப்படி சொல்லிட்டு அதா கிளம்புனா. எங்கன்னு கேட்டா நேர அம்மா மண்டபத்துக்கு கொடுக்காரேன்னா. பெருமாள் வந்திருக்காருங்க. அன்னைக்கு பெருமாள் வந்திருந்த சமயம் அம்மா மண்டபத்துக்கு நேர அங்க காரக்குடின்னு சொல்லி இறங்கி பெருமாளை தரிசனம். என்ன ஒரு மகாத்மா, என்ன ஒரு அவதார புருஷன். இவெல்லாம் நமக்கு வழிகாட்டி. நம்ம எப்படி வாழ, அவெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம், நமக்கு வழிகாட்டிகள். தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை இந்த ஜென்மா. நாம் எப்படி வாழணுங்கிறத காண்பிக்க வந்தவர். அது மாதிரி கைங்கரியத்தை பண்ணணும் பெருமாளுக்கு. ஏமாந்து போயிடாது. மாம் வித்தி ஜனகாத்மஜா. மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். மாமே மாஹா அப்படின்னு சப்தம். நீ சீதைன்னு நினைச்சு ஏமாந்து விடாதே, மகாலட்சுமி மகாலட்சுமியா தெரிஞ்சுக்கொண்டான். சரி, அடவியும் அயோத்தியாஞ்ச வித்தின்னா இங்க பொதுவா அயோத்திங்கிறதுக்கு இந்த நகரம் இல்ல, வைகுண்டம்னு அர்த்தம். தேவானாம் பூர யோத்தியா, யுத்தம் பண்ண முடியாத இடம்னு அர்த்தம். இன்னொருத்தரால கைப்பற்ற முடியாத இடம்னு அர்த்தம். அது ஸ்ரீபதி பரமாத்மா வைகுண்டவாசி இருக்க வைகுண்டம் தான். அதனால காட்டு பெருமாள் எங்க இருக்கா, ராமன் இருக்கிற இடம் அயோத்தின்னு இன்னைக்கு சொல்றது இல்லையா? ராமன் எங்க இருக்காரோ அதுதான் அயோத்தி. நமக்கு நம்ம கும்பகோணத்துல எது அயோத்தின்னா கோதண்டராமர் சன்னதி தான் அயோத்தி. நம்ம கும்பகோணமே அயோத்தி தான். இதுல என்ன சந்தேகம் நமக்கு? இதெல்லாம் நம்ம பெரியவா நமக்கு காண்பிச்ச விஷயங்கள். அதனாலதான் இத்தனை பெயர்கள். அதம்பார், நல்லமான்படி, சுத்தி சுத்தி வந்த எல்லாம் ஒரே ராமர் ரிலேட்டடான கிராமங்களா இருக்கும். ஹிஸ்டரிய பார்த்தா இதுக்கும் ராமாயணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. மானபுடின்னு சொல்றது கோதாவரி தீரத்துல. இந்த கதை நடந்ததெல்லாம் கோதாவரி கரையில, இங்க கிடையாது. இங்க பகவான் வந்தானால் பின்னாடி தேடின்னு வந்தார். சீதையை தேடின்னு வந்தாரே தவிர
சீதை கோதாவரி கிட்ட ஆந்திரால பத்ராச்சலம்னு ஒரு தேசம் இருக்காங்க, அந்த பெல்ட்லயே சீதை நாசிக் பஞ்சவட்டிலேயே காணா போயிட்டாள் சீதை. நாசிக்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்கேயே காணா போயிட்டாள் சீதை. ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் தேடின்னு வரத்தேதான் ராமபிரான் எல்லா இடமும் வந்தது. அப்படிங்கறத இந்த இடங்கள்லாம் அந்த கதையோட நாம ஏன் ரிலேட்டடா பேசுறோம் அப்படின்னா, ராமன் எங்க இருந்தாலும் அது அயோத்தி தான், ராமன் எங்க இருந்தாலும் அந்த சரித்திரம் நடந்த இடம் தான் அப்படிங்கிறதுக்காக தான். அது மாதிரி இங்க ராமன் இருக்கிற இடத்த அயோத்தியான்னு இப்படி ஒரு அர்த்தம். ராமம் தசரதஞ்ச வித்தி அப்படின்னா ராமனையும் பாரு தசரதனையும் பாரு. ராமன் தசரதன் எப்படி நடந்தான்னு பாரு. நேரடியாக பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணினது ராமனுக்கு, பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னது தசரதன். நஷ்டம் ராமனுக்கு. ஆனா ராமன் ஒரு வார்த்தை வாயை திறந்து அப்பாவை மரியாதை குறைச்சலா பேசல. நீ என்ன பண்ணின, இந்த கிழவனை தூக்கி ஜெயில போடுறேன் சொல்லலாமா? அப்பாட்ட மரியாதை குறைச்சலா பேசலாமா? மாம் ஜனகாத்மஜாஞ்ச வித்தி, என்னையும் பாரு சீதையும் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு வயசான காலத்துல கைங்கரியம் பண்ணணும், நியாயம். இப்ப என்னோட இருக்கேன்னு சொன்னேன்னா, நீ சீதையோட போகலன்னா அதுல என்ன விஷயம்னா, எனக்கு நீ இல்லைன்னாலும் பணிவிட பண்றதுக்கு அரண்மனையில நிறைய பேர் இருப்பா, சீதைக்கு ஆள் கிடையாது. அதனாலதான் 14 வருஷம் பாத்திரம் தேய்ச்சி அடுப்பு சாம்பல் அள்ளி இருக்கான் லட்சுமணன். சீதைக்கு ஏத்தி இறக்கிற வேலைதான் சமையல்லாம். ஒரு காரியம் சீதை அவன் செய்ய விட்டதே கிடையாது. அம்மா சொன்னாங்க, என்னையும் பாரு சீதையும் பாரு, உபகாரத்துக்கு ஆள் கிடையாது. அயோத்தியா மடவீஞ்ச வித்தி, இங்கேயும் பாரு காட்டையும் பாரு, அயோத்தியும் பாரு காட்டையும் பாரு. இங்க எல்லா சௌக்கியமும் இருக்கு, போக போகியங்கள்லாம் இருக்கு, வேலைக்கு சாப்பிடலாம், நல்ல மெத்த மாதிரி சௌக்கியமா படுத்து தூங்கலாம், எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிக்கலாம். காட்டுல இந்த சௌக்கியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க ராமர் கிடையாது, காட்டுல ராமர் உண்டு. இங்க சௌக்கியம் உண்டு, ராமர் கிடையாது. காட்டுல ராமர் உண்டு, சௌக்கியம் கிடையாது. இங்க நிதி உண்டு, காட்டுல ராமருடைய சந்நிதி உண்டு. உனக்கு நிதி வேணுமா சந்நிதி வேணுமா நீ தீர்மானம் பண்ணிக்கோ. நிதிஜால சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா நிஜமுக பல்கு மனசா அப்படின்னு ஒரு கீர்த்தனை இதுல இருந்து வருது. ஒரு சரித்திரத்துக்காக வந்தாலும் அந்த ஹிருதயத்தை பாவத்தை எங்க இருந்து எடுக்கிறார்னா, ராமர் சம்பந்தப்பட்ட மட்டும். பாக்கி எல்லா அவதாரங்களை பத்தி எல்லாரும் பேசலாம், ராமர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் வால்மீகி சொல்லாததை இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. அதுதான் அவரோட விஷயம். இந்த வால்மீகி சொல்லாத ஒரு சுவாரஸ்யத்தை ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனையும் வச்சு சொல்லிட்டு போயிட்டார் வால்மீகி. அவர் சொன்னது போக மிச்சம்தான் நம்மளோட. வால்மீகர் 14 கலிதம் ராமாயணாக்கியம் மது ஜென்மம் வியாதி ஜரா விபத்தி மரணைஹி அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம் சகவிகாய கச்சதி புமான் விஷ்ணோ பதம் சாஸ்வதம். இது வால்மீகி ராமாயணம். கம்பராமாயணத்துல இன்னும் பகர்வாய் மகனே இவன் பின் செல் தம்பி என்றும் என்னும் படியன்றி அடியாரினும் ஏவல் செய்து மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அதன்றேல் முன்னம் முடி என்றனன். இவன் பின்னாடி போ, ராமர் பின்னாடி போ. எப்படி போகணும்? தம்பி என்னும் படி என்று. நீ தம்பின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்? ராமர் அண்ணா நான் தம்பின்னு நீ நினைச்சு பின்னாடி போனேன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்கணும்னு தோணும். ஏன்னா நானே எனக்கு செய்யணும். இந்த அண்ணா தம்பி உள்ளாத்துல பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். என்னையே சொல்லிட்டு இருப்பியா, அவன் சும்மா தானே உட்காந்துருக்கான், அவனை சொல்லும்பா. அண்ணா அவன் செய்ய வேண்டாமா, நான் மட்டும்தான் செய்வேனா இப்படிங்கிற சண்டை வரும்பத்தில இந்த போட்டி வரும். பொதுவா இந்த வயசுல இருந்தே பங்கு போடணுங்கிற எண்ணம் வந்துடும் அண்ணா தம்பிகளுக்குள்ள. இந்த பங்கு போடணுங்கிற புத்தி அண்ணா தம்பியா இருந்தா வரும். அதனால அதை விட்டு தம்பி என்னும் படியன் அடியாரினும் ஏவல் செய்து உன்னை தாசனாதான் நீ நினைச்சுக்கணும். 14 வருஷம் ராமனோட போய் நீ பணிவிட செய்யணும். 14 வருஷம்ங்கிறது லாங் பீரியட். யாரு கண்டா நாளைக்கு என்ன நடக்கும்? 30 செகண்ட் 300 பேர் போயிட்டாங்க.
தற்சலான விஷயம். இதெல்லாம் ஒரு உட்பாத்தங்கள். நாம் இந்த 4 நிமிடம் சொன்னதெல்லாம் 20 வந்தது ஷட்கிரக சேர்க்கை. அது 27 பிறந்தம் இருக்கும். அதுக்கு இந்த சரஸ்வதி மஹால்ல உள்ள லைப்ரரியிலேருந்து எடுத்து சில புஸ்தகங்கள்லாம் நான் பார்த்தேன். 7 கோடி பேர் போவான்னு இருக்கு இந்த கிரக செயற்கை. இது எப்படி இல்லை பாருங்களேன், கிளம்பிட்டே இருக்கு பாருங்க சண்டை. அதனால நம்ம சேஃபா இருக்கோம்னா நம்ம சாமர்த்தியத்தினால கிடையாது. இதுல உலகத்திலேயே பிளைட்ல இருந்து குதிச்சு உயிரோட தப்பிச்சாங்கிறது இதுலதான் ஒருத்தம். உலகத்திலேயே ஏதோ ஒரு சினிமால காமிப்பான், பிளைட்ல இருந்து வந்துச்சேன் உயிர் தப்பிச்சேன்னு. அதெல்லாம் காமெடி. நிஜமாவே பிளைட்ல இருந்து விழுந்தான்னா அப்ப உயிருங்கிறது நம்ம கையில இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம சங்கல்பம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஆனா வயத்தறிச்சலான விஷயம். அத்தனை பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும், ராமபிரானுடைய சரணத்தை அடையணும், ராமன் அவர்களுக்கெல்லாம் கிருப பண்ணணும், நாம எல்லாருமே பிரார்த்திச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தேசத்தினுடைய ஒரு தர்மங்கள். அது எந்த ஜீவனும் உத்தாரணம் அடையணும், எந்த ஜீவனும் பகவத் சரணத்தை அடையணும், எந்த ஜீவனும் சாந்தி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் பிரார்த்திக்கிறது. பிருத்திவி சாந்தா சாக்னினா சாந்தா சாமே சாந்தா சுஜகும் சமயது அந்தரிக்ஷகம் சாந்தம் தத்வாயுனா சாந்தம் தன்மே சாந்தகம் சுஜகம் சமயது யௌ சாந்தா சாதித்யேன சாந்தா சாமே சாந்தா சுஜகம் சமயது பிருத்திவி சாந்திரந்தரிக்ஷகம் சாந்திர்யௌ சாந்தி திசாந்திரவாந்தர திசா சாந்திரக்னிசாந்திர் வாயு சாந்திராதித்ய சாந்தி சந்திரமா சாந்திர் நட்சத்திராணி சாந்திராப சாந்திரோஷதய சாந்திர் வனஸ்பதய சாந்திர் கௌ சாந்தி ரஜா சாந்திரஸ்வ சாந்தி புருஷ சாந்திர் பிரம்ம சாந்திர் பிராமண சாந்தி சாந்திரேவ சாந்தி சாந்திர் மே அஸ்து. இத்தனை பிரார்த்திக்கிறது. பஞ்சபூதங்கள்லாம் சாந்தி அடையணும், சூரியன் சாந்தி அடையணும், சந்திரன் சாந்தி அடையணும், ஓஷதிகள்லாம் சாந்தி அடையணும், ஜீவராசிகள்லாம் சாந்தி அடையணும். சாந்தினா என்ன? அமைதியா இருக்கணும், தாபத்தை அடையக்கூடாது. இந்த ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும், பிரார்த்திச்சுக்கணும். ஆனா நம்ம 14 வருஷங்கிறது ஒரு லாங் பீரியடு. 14 வருஷத்தை முடிச்சு ராமன் திரும்பி வந்தா மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடில் வா. அந்த அண்ணா ராமன் பின்னாடி வா. அதன்றேல் ஏதாவது ஒரு சம்பவம் காட்டுல நடந்து ராமன் காலமாயிட்டான்னா, ராமன் இது மாதிரி உயிர் பெடுத்து ராமனுக்கு அப்படின்னு நீ ஓலை வாசிச்சுட்டு வரக்கூடாது, நியூஸ் எடுத்துன்னு வரக்கூடாது. பின்ன முன்ன மூடி என்றவன் எனக்கு வேற விஷயம்தான் காதல விழணும். ராமனுக்கு காட்டுல உயிர் போற கட்ட வந்த உடனே ராமன் உயிர் போறதுக்கு முன்னாடி லட்சுமணன் உயிரை போக்கின்றான் இப்படி சொல்லுவாள் அவர் அம்மா. அதனாலதான் பின்னாடி சுந்தரகாண்டத்துல சீதை சொல்றான், சுஜஸ்ட சர்வரத்னானி பிரியாயாச்சவராங்கண ஐஸ்வர்யஞ்ச விஷாலாயாம் பிருத்திவ்யாமபி துர்லபம் பிதரம் மாதரஞ்சைவ சம்மான்யாபிப்ரசாத்ய ச அனுப்ரௌரசிதோ ராமம் சுமித்ராயேன சுப்ரஜாஹ. லக்ஷ்மண சுவாமிக்கு 8 ஸ்லோகம் நான் விசாரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சீதை ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்லும் போது, எப்பேற்பட்ட பாக்கியசாலி சுமித்ரன், லக்ஷ்மணன் மகனா அடையறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறார். இப்படி சொன்ன உடனே 2 பேரும் பண்ணிவிட்டார். அதுக்கு அடுத்தது கைகேயி. இந்த கட்டமா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அவதான். ஒரு சாதாரண ஒரு ஆத்துல ஒரு மஞ்ச தேங்காய் கொடுக்கறதுக்கு எத்தனை சண்டை வரும் தெரியும். இவாளுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அவளுக்கு கொடுக்க மாட்டேன், இவாளை பிடிக்காது, அவளை பிடிக்காது. ஒன்ன மனசுல வாங்கிக்கணும். நாம் மனிதர்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், பிடித்தது பிடிக்காததுங்கிறது இருக்கு. ஸ்தானம் மாறாது. எனக்கு அப்பான்னா அப்பா தான், பெரியப்பான்னா பெரியப்பா தான், சித்தப்பான்னா சித்தப்பா தான். அது எப்படி மாறும் சொல்லுங்க? அந்த 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 உறவுங்கிறது எப்படி மாறும்? அப்ப அந்த உறவுக்கு நாம கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்துதான் ஆகணும். அதை மாற்றவே கூடாது. சில பைத்தியம் என்ன பண்ணணும், இவன் சண்டை போட்டு விட்டு சித்தப்பாவோட பேசாதேன்னு பிள்ளைய பார்த்து சொல்லுவான். சொல்லவே கூடாது.
உனக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்குண்டா, அவனுக்கு அந்த நீ 10 வருஷம் கழிச்சு திருப்பி கட்டின்னு பெறலுவே, 10 வருஷம் அவனுக்கு சித்தப்பா இல்லாது தானே. இன்னைக்கு சித்தப்பா இருந்தா அத்தை கிடையாது, அத்தை இருந்தா சித்தப்பா கிடையாதுங்கிற லெவல்ல தான் இருக்கு. அத்தை சித்தப்பா 4 அத்தை 5 சித்தப்பா ரீப்பான்னு இருந்த குடும்பங்கள்லாம் போய் இப்ப எல்லாம் மாறி போயிடுது. உறவுகள்லாம் மாறி குறைஞ்சு போயிடுது, சுருங்கின்னு வர்றது. அப்படிங்கிறத அந்த உறவையும் நீ கெடுக்க கூடாது. நாம நடந்துக்கிறத எப்படி நடந்துக்கணும்னா, இப்ப ராமர் காமிக்கிறார், கௌசல்யக்கு நமஸ்காரம் பண்ணினா மாதிரி, சுமித்திரைக்கு நமஸ்காரம் பண்ணினா மாதிரி கைகைக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம். காட்டுக்கு போறது வால்மீகிக்கு இஷ்டமே இல்லை. கைகையாச்சா பியனாரியாயாங்கிறான், தகுதியே இல்லாதவன்னா. ஆனா ராமர் பண்றாருன்னா அதுதான் ராமாயணம், அதுதான் ராமாயணம். நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் முகத்தை திருப்பின்னு பேருந்தாருன்னா இத்தனை பேர் இங்க உட்காந்து கதை கேட்பேன், நான் தான் சொல்லுவேன்னா அந்த ராமாயணம் தான் நம்ம மாத்தியே இருக்க. அதனால நானும் இங்க வந்து கதை சொல்ல போறது இல்லை, நீங்களும் கேட்க போறது இல்லை. பகவான் நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல சுமித்ரன் சொன்னான், அது தசரதன் சொன்னான், பாரு ராமா, எனக்கு இதுல இஷ்டமே கிடையாது, நீ காட்டுக்கு போறதுல இஷ்டமே கிடையாது, என்னை தூக்கி சுண்ணாம்பு காலவாயில போட்டுட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணி போடு. அப்பான்னா முடிச்சு போன விஷயத்தை மேல மேல பேசக்கூடாது. ஒரு துக்கமான விஷயம்னா அது முடிஞ்சு போச்சா அதுக்கு அடுத்த காரியத்தை தான் பார்க்கணும். தசரதன் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாங்க, ஜாக்கிரதையாவும் பேசலாம். இன்னும் ராஜா தசரதன் தான் யுவராஜ் பட்டாபிஷேகமா பண்ணி வச்சுட்டான். ஒரு நிமிஷம் போலீஸ்காரால கூப்பிட்டு கைகையை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை உள்ளதில் விட்டு ராமருக்கு இவன் பட்டாபிஷேகம் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஆனா இவன் கொடுத்த வார்த்தை சத்தியம்ங்கிறதுக்காக, தான் அதை மீறினோம்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவான், இது மாதிரி பிரச்சனை வர சமயத்துல சொத்த மத்தபா பந்துக்கள் மேல எழுதி வச்சுட்டு இவன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. தர்மத்தையும் தெய்வத்தையும் ஏமாத்திரும். நம்ம எது கல்யாணம் பண்ணி மனைவிக்கே ஜீவனாம்சம் கொடுக்காம ஏமாத்திரவெல்லாம் எத்தனை பேர் இருக்கா. அந்த சொத்தெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. நீங்க பண்ணணும்னா அதை பண்ணிதான் ஆகும். தான் சத்தியத்தை மீறினோம்னு இருக்க வேண்டாம், என் புள்ள சத்தியத்தை மீறினான்னு இந்த கதையை கொண்டு போவோம்னு அவன் நினைக்கிறான். நீ என்ன தூக்கி ஜெயிலையோ சுண்ணாம்பு காலவாளியோ போட்டுட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னா என்ன பேச்சு பாண்ணா ராமன், என்ன பேச்சு? நீங்க கொடுத்த வாக்கு தானே, ஆமா. சத்தியம் சத்தியம் தானே, ஆமா. அப்புறம் என்ன இருக்குது இல்ல, நான் காட்டுக்கு கிளம்புறேன். ஒன்னே ஒரு விஷயம், என்ன, நீ நடந்து போக கூடாது. ஏன்னா இது பிறந்த நடந்துதான் பட்டாபிஷேகம் நின்ன உடனே நடந்துதான் பகவான் போயிட்டு இருக்கான். ஏன்? என் கண் முன்னாடி என் குழந்தைய கஷ்டப்படுறத நான் பார்க்க. தாத்தா சொல்லுவாரு, இது தசரதன் சொல்லல, ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கிற வார்த்தை. நான் கஷ்டப்பட்டேன் சார், அந்த காலத்துல நடந்து போனேன்னு சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்த அப்பாவும், நான் சைக்கிள்ல போனேன்னு கஷ்டப்பட்டு பைக் வாங்கி கொடுத்த அப்பாவும், நான் பைக்ல போனேன், பைக்ல போறது கஷ்டமா, அவன் சொல்றான் பைக்ல போய் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு கார் வாங்கி கொடுக்குற அப்பாவும். இன்னி பிறந்த எல்லா அப்பாவும் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்பட்டேன். நீ என்ன கஷ்டப்பட்டேன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது. அந்தந்த காலம் அது கஷ்டமாய் பின்னாடி தாண்டினப்புறம் இப்ப உள்ளதோட கம்பேரிசன் பண்ணும் போது தோன்றதே தவிர அன்னைக்கு அதுதான் சௌக்கியமா இருந்தது நமக்கு. இந்த காலத்துல 10,000 ரூபாய் தான் சார் கிரவுண்டு காவேரியை தாண்டினாங்க. பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன் சார் அப்படிமா. இந்த காலத்துல 75ல 10,000 ரூபாங்கிறது இன்னைக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி. கொஞ்சம் யோசனை வேண்டாமா? நம்ம பேசுறமே இது மாதிரி, அது மாதிரி வாழ்க்கை இது மாதிரி மிஸ் பண்றது பொருளாதாரத்திலையும் இல்ல, வாழ்க்கையிலையும். அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், அன்னைக்கு வாழ்க்கை சௌக்கியமா தான் இருந்தது, கஷ்டப்பட்டுதான் இப்பதான் நீ நினைக்கிற. அதோ 2 பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம், அது அவாவா பாக்கியம். அது பாக்கியம் பலது சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம். இதுதான் தலையில எழுத்துன்னா அதுதான் தலையில எழுத்து. அதை நாம தான் மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணணுமே தவிர இன்னொருத்தர் மேல குறை சொல்றதுல வாழ்க்கையே கிடையாது. பிறந்தா பாக்கியத்தோட பிறக்கணும், இல்ல பாக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும். அதுக்குள்ள எத்தனையோ ஜபதபங்களோ பூஜைகளோ ஸ்தோத்திரங்களோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இங்க என் கண்ணு முன்னாடி நீ நடந்து போகாத அப்படின்னு உடனே சரி தேரை கொண்டு வர சொன்னா கொண்டு வந்தார். தேர்ல ராமர் சீதை ஏறார். ஒரு ஆச்சரியம், சீதை சந்தோஷமா ஏறினாள். இத்தனை பேர் கஷ்டப்பட்டான்னு சொல்றாலும் சீதை கஷ்டப்பட்டதாவே நினைக்கல.
ஏன்னா தன் கணவனோட போனோம், பிரிஞ்சாதான் கஷ்டம்ங்கிறது. சந்தோஷமா ஏறினா சீதை, கணவனை பிரியல்லேங்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷம்னா சில பொண்ணு மாமனார் மாமியாரை விட்டுட்டு கிளம்புறதே சந்தோஷமா நினைக்கும். அது மாதிரி கொடுமைகள் அங்க ஆத்துல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெளியில போயிட்டு வந்தா தேவையில்லைன்னு தோணும். அது மாதிரி சந்தோஷம் இல்லது ஒண்ணு அப்படி எடுத்துக்க கூடாதோ. அது மாதிரி ராமாயணத்துல எல்லாம் கிடையாது. அவளுக்கு தனித்தனி வீடு. ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் இன்டர்வியூ பண்றதே கிடையாது. நான் நேற்று எதிர்மே சொல்லலையா, கௌசல்யா வீட்டுல இருந்து ஜகாம சீதா நிலையம்னு சீதையை வீட்டு நோக்கி பகவான் போனான்னா தனித்தனி வீடு, தனித்தனி செப்பரேட், தனித்தனி சாப்பாடு, வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர். அந்த வாழ்க்கை சிஸ்டமே வேற. ராமரும் ஏறார். சீதைக்கு தேவையான 2 மூட்டை நகை, புடவை இதெல்லாம் கொண்டு வந்து பார்சல் வைக்கிறான்னு இருக்கு ராமாயணத்துல. ஏன்னா காட்டுல அவ யூஸ் பண்ணணுங்கிறதுல ஜனங்கள் காத்தாலேருந்து நிற்கிற. இப்பதான் வாசல் வர. ஆமா, ஜனங்கள்லாம் பார்த்தா அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறது. பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்துங்கிறது தெரியறது, நடக்கலன்னு தெரியறது. என்ன காரணம்னு புரியல. இதெல்லாம் உள்ள நடக்கிற விஷயம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ராமர் காட்டுக்கு கிளம்பின அப்புறம் தான் பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்து. ராமர் காட்டுக்கு கிளம்புறாருன்னு ஒண்ணு ராமாயணத்துல ஆச்சரியம். உடனே கடை அடைச்சான், பஸ்ஸை கொளுத்தினான், கண்ணாடியை உடைச்சான்னு ஒரு வார்த்தை இருக்கணுமே. ஒரு வார்த்தை கூட கிடையாது. நாக்னிஹோத்ரான்யஹூயந்த நபஜன் கிருஹமேதினஹ யஸ்ருஜன் கபலான் நாகாஹ காவோ வத்சான்ன பாயயன்னி புத்ரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனீனாப்யநந்ததா. அங்க என்ன நடந்ததுன்னா, காத்தாலேருந்து அக்னிஹோத்திரம் பண்ணல. அக்னிஹோத்திரம்ங்கிறது யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாதுன்னு சந்தியாதனம் மாதிரி. அப்பா செத்தாலே அக்னிஹோத்திரம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கர்மகாலம் வரத்தே அதை தீட்டு வராது. இப்படிலாம் நியமங்கள் உண்டு. கொஞ்சம் காலம் தப்பினாலும் அதுக்குள்ள பிராயஷ்சித்தங்கள் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணணும். காலம் மாறி போனது. எந்த சூழ்நிலையிலையும் அக்னிஹோத்திரம்ங்கிறது நிற்காது. அது ஒரு ஹோமம். அது ஒத்துருமே பண்ணல, பேசாம இருக்கா. நாபச்சன் கிரகமேதினா, குடும்பத்துல உள்ளவர்கள் யாருமே சமைக்கலன்னா. இந்த கிரகமேதின்னு சொல்லுவானேன்னால் பஞ்சயஜ்யம் இருக்கணும், வைஸ்வதேவாதி யஜ்யங்கள்லாம் இருக்கணும், அதிதி சத்காரம் இருக்கணும். யாருமே ஒத்தருக்காக சமைக்க கூடாது, ஒத்தரா சாப்பிடவும் கூடாது. ஏகஸ்வாது நபுஞ்சிதான்னு பின்னாடி சொல்ல போறா. இந்த ஒத்தன்கிறதே அங்க பின்னாடி காரியத்துலதான். இந்த 10-12 நாள் காரியத்துல வரும்போது எல்லாம் ஒத்தன்னு அவனே சமைச்சு அவனே சாப்பிட்றது, அது அங்கதான். அதே தவிர மத்த எந்த இடத்துலயுமே அது கிடையாது. இன்னொருத்தருக்கும் சேர்த்துதான் சமைக்கணும், இன்னொருத்தரையும் சேர்த்துதான். எங்க தாத்தா எல்லாம் நினைச்சு பாக்குறேன், நாராயண தீட்சிதர் இருக்காரு, வாசல்ல பார்க்காம சாப்பிடவே மாட்டாரு. ஒரு நாள் அவர் தனியா சாப்பிட்டு நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. 3 பேர் 4 பேர், குறைஞ்சபட்சம் 2 பேராவது கங்காளி இருப்பான். அவனுக்கு சரக அலம்பி அவர் போடுவார். சில பேர் என்ன பண்ணுவா, ஊர்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு பிராணம் வாங்கிடுவா ஆத்தல் உள்ளவாள. அது மாதிரி எங்க தாத்தா பண்ண மாட்டார். இலை போட்டு அவரே பரமாறுவார், அவரே அவர் காரியத்தை பண்ணிப்பார். ஹிம்சை பண்ண மாட்டார் தாத்தா. பிண்டபிதிரி சொன்னா கூட குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுரும், எனக்கு தனியா வச்சுக்கணும். இது மாதிரி எல்லாம் ஒரு ஜாக்கிரதையா நடந்துப்பார். ஏன்னா கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம்ங்கிறத நீங்க ஏதாவது ஒண்ணு எழுத்து பிடிச்சாலும் பிச்சன் போட எல்லாம் எத்தனையோ விஷயம் இருக்கு அதுல. அவரோட சுபாவமும் அது மாதிரி ஹிம்சை பண்ணாத சுபாவங்கள். ஒரு நாள் தனியா எங்க தாத்தா சாப்பிட்டதே கிடையாது எங்க குடும்பத்தில். அதுல 100 சுவாரஸ்யம் சொல்றேன். எங்க தாத்தாவோட ஒரு பிளான பாருங்க. பகல்ல எல்லாரும் அதிதிக்கு சாப்பாடு போட்டுறா, ராத்திரி சாப்பாடு போடுறதே 6 மணிக்கே கதவை சாப்பிடுறாங்கிறதுக்காக வடகுடி ராமர் கோவில், எங்க ஊரு ராமர் கோவில் தான், அங்க பட்டாச்சார்ட்ட சொல்லி ராத்திரி நைவேத்தியம் பண்ணும் போதும் ஒரு 2 பேருக்கு சேர்த்து சமைச்சு வந்தா சாப்பாடு போடணுங்கிறதுக்காகவே ஒரு நிலத்தை எழுதி வச்சிருக்கு. ஒரு கட்டளை மாதிரி, ராத்திரி யாராவது வந்தா சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி எல்லாம் உள்ள தேசம் அது. ஒருத்தருமே சமைக்கல. யானைப்பாகன் சாத்த உருட்டி யானைக்கு கொண்டு கொடுக்கிறான். ரொம்ப யானை அறிவுள்ள ஜீவன். எல்லாரும் நினைச்சிருக்கா யானை கிட்ட போறது தப்பு பழகக்கூடாது அப்படின்லாம். அழ தெரியாதவன் புரியாதவன் தான் போகக்கூடாது.
விஷயம் தெரிஞ்சவன் இருக்கான் பாருங்க, அதுவும் கஜசாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அது என்ன இவன் சொல்றானோ அதை கேட்குவான். அவன் எப்பேற்பட்ட யானை பாகனா இருந்தாலும் அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவன் சொன்னதுதான் அது கேட்குவான். இதெல்லாம் நிறைய நம்ம சாஸ்திரங்கள்ல இல்லைன்னா ஒரே சமயத்துல 10,000 யானையை வச்சு ஆடுறேன்னு தசரதர் தர்மபுத்திரர் சொல்றார். சூதாட்டம் ஆடும்போது பத்மினி ஜாதி வகைகளான யானைகளை வச்சு நான் ஆடுறேன்னு 10,000 யானைய தர்மபுத்திரரே வச்சிருந்தாருன்னா யோசனை பண்ணி பாருங்க. அது மாதிரி உயர்ந்த குதிரைகள் ஜாத்தியஸ்வம்னு பேர். இந்த குதிரைகள்லாம் எதுன்னா சிந்து நதி உற்பத்தியார் இடத்துல இருந்து வருது. நேற்றுக்கு ஒரு நியூஸ், நான் சும்மா ராத்திரி ஒரு பிளாஷ் பார்த்துட்டே போவேன். அதுல ஒரு டிபேட்ல ஒருத்தன் பேசுறா, பாதி உண்மையை சொல்லி பாதி பொய்ய சொல்றதுதான் இப்ப ஸ்ட்ரெண்ட். அவ சொல்றதுல முழுசா பொய் இருக்காது. முழுசா பொய்னா நமக்கே தெரிஞ்சு போயிடும். பாதி உண்மை பாதி பொய்ய கலந்து சொன்னான்னா இவன் என்ன சொல்றா, திருமூலர் திருமந்தத்துல சொல்லும் போது ராவுத்தரேன்னு சொன்னார்னு ஒரு வார்த்தை, அதை விட்டுருங்க. அதுக்கு பதில் சொல்லும் போது பிற்றுக்கு மண் சுமந்த கதையில சிவபெருமான் குதிரை வியாபாரியா முஸ்லிமா வேஷம் போட்டுன்னு வரலையான்னு கேட்கிறான். எவ்வளவு குதிரை வியாபாரியா வந்தார்னு சொல்லும், அது நியாயம். இப்ப அது முஸ்லீம் தேசமா இருக்கிறதுனால சிவபெருமானே முஸ்லீமா வந்தார்னு சொன்னா அது ஃப்ராட். அது ஏன்னா இப்ப இருக்கிற காந்தஹார் பரியந்தம், இப்ப சண்டையில நடக்கிறது பாருங்க ஈரான் எல்ல, இது பரியந்தம் இந்தியா. நான் அன்னைக்கே ஒரு தடவை சொல்லியா, இன்றைய ஈரான் தான் அன்றைய கேக்கைய தேசம். அன்னைக்கு பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு சந்திச்சு இருக்கிறது பாருங்க. இன்றைய ஈரான் தான் அன்றைய கேக்கைய தேசம். இது மாதிரி எல்லைகளை சொல்லணும்னா எல்லாம் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணின தேசங்கள். அதுக்காக சொல்ல வரேன், இப்படி மாத்தி பேசக்கூடாது. அஸ்வசாஸ்திரம் கஜசாஸ்திரம் இதெல்லாம் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. சில இடங்கள்ல எல்லாம் இதை ஃப்ராடு பண்றவாளும் உண்டு, இந்த நுட்பத்தை காமிக்கிறவாளும் உண்டு. நான் ஜனங்களுக்கு இதை கவனிச்சு யாருமே பார்த்திருக்க மாட்டேன். அதுக்காக சொல்றேன், நம்ம சாஸ்திரத்தோட உயர்வு. ஒரு சினிமா சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி வந்ததோடு எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம் அந்த சினிமா. பொன்னியின் அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ராஜராஜ சோழனோட கதை தான். அதுல ஒரு காட்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, யானைப்பாகனை வச்சு இந்த ராஜாவை கொல்லணும்னு எதிரிகள் சூழ்ச்சி பண்ணும் போது ராஜராஜ சோழன் வந்து அந்த யானையோட காதுல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஏறுவான். கவனிச்சிருக்கல யாராவது? அது கஜசாஸ்திரம். இவன் சொன்ன உடனே அது என்ன பண்ணும்னா யானைப்பாகனை போட்டு மிதிக்கும். இத்தனை நாளா கூட பழகின அந்த யானைப்பாகனை போட்டு இவன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவனை போட்டு மிதிக்கும். இதுதான் யானையோட சுபாவம். அந்த சாஸ்திரம் தெரிஞ்சு அதை டீல் பண்ணினோம்னா என்ன சொன்னாலும் கேட்கும். அப்பேற்பட்ட யானைகள் சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா ராமருக்கு அதெல்லாம் தெரியும். அதுக்காக சொல்ல தெரியும், ராமர் அப்படி பழகி இருக்காருங்கிறதுக்காக சொல்றேன். யானைப்பாகன் சாப்பாடு கொடுக்கறான், அது சாப்பிட மாட்டேங்கிறது. ஏன்னா அவன் கொடுக்குற சாத்து உருண்டை வாங்கி அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறது. ராமர் இல்லாத ஊர்ல நான் எப்படி சாப்பிட முடியும்? காவோவத்சான் அபாயன்னு கண்ணோட்டிக்கு ஊட்ட கொடுக்க மாட்டேங்கிறது. இப்ப சும்மா உதைக்கிறது. மாட்டு மடியில இல்லையான்னா இந்த கால மாதிரிலாம் ஒட்ட கறக்க மாட்டான். ஒரு காம்பு மாட்டுக்கு விட்டுட்டு தான் கறப்பாள் அந்த காலத்துல. அது கொடுக்க மாட்டேங்கிறது. புத்திரம் பிரதமஜம் லப்துவா ஜனனி நாபியனந்ததா, குழந்தைய பெத்த அம்மா சந்தோஷப்பட மாட்டேங்கிறாள். இத்தியாதி எத்தனை உண்டோ நிறைய வர்ணிக்கிறார். அயோத்தி முழுக்க அப்படியே துக்கத்துல இருக்கு. இதான் இந்த விஷயம். ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டா. ராமர் தேர்ல ஏறி காட்டுக்கு கிளம்ப போறாருங்கிறதே ஜனங்கள்லாம் அப்படி படுத்துட்டான் ரோட்ல. எங்க மேல தேரை ஏத்து சுமந்திரா அப்படிங்கிறார். உடனே ராமர் இறங்கினார். உங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட பிரியம் உண்டா கிடையாதான்னு கேட்டார். எப்படி சொல்ற ராமான்னு கேட்டான். சொல்லலாமா அப்படின்னா, அப்ப நான் ஒரு தர்மத்தை சத்தியத்தை கடைபிடிக்கணுங்கும் போது நீங்க அதுக்கு தடை பண்ணினா அப்ப எப்படி பிரியம்னு அர்த்தம்னா, நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொன்னேன். ஜனங்களுடைய அபிப்பிராயப்படி நடக்கிறவன் தலைவன் இல்ல,
ஜனங்களுக்கு எது நல்லதோ அதை சொல்ல வைக்கிறவன் தான் தலைவர். அது ஜனங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அந்த ஜனங்கள் அதை செய்யற மாதிரி பண்ணணும்னா இது குழந்தை வளர்ப்பு மாதிரி தானே. குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்கும், அம்மா விளக்கெண்ணெய் கொடுப்பா, மருந்து கொடுப்பா. அது நம்ம அந்த அம்மாட்டையே சொல்லுவோம், பக்கத்தாத்து மாமி தான் ரொம்ப நல்ல மாமி, நீ கெட்ட அம்மா, அவ பாக்குறது எல்லாம் சாக்லேட் கொடுக்குறா, நீ மருந்து கொடுக்குற. நீ சாக்லேட் நல்லதா மருந்து நல்லதான்னு அம்மாவுக்கு தெரியுமா, குழந்தைக்கு தெரியுமா? அது மாதிரி போறவன் வரவன் சொல்றதெல்லாம் நல்லதா ஆயிடாது, எதிர்கட்சிக்காரன் சொல்றதெல்லாம் நல்லதா ஆயிடாது. எது நல்லதுங்கிறத தெரிஞ்சு செய்யணும் ஜனங்களுக்கு. அது மாதிரி ஜனங்கள் சொல்லலாம், பேசலாம், புரியாம இருக்கலாம், ஆனா ஜனங்கள் சேஃபா இருப்பாளே, ஜனங்கள் சேஃபா இருப்பாளே, அதுதான் முக்கியம். ஜனங்களோட பாதுகாப்புன்னா முக்கியம், ஜனங்களுடைய சௌக்கியம்னா முக்கியம். கொரோனா சமயத்துல யாராவது ஒருத்தர் பட்டினி கிடந்தேன்னு சொல்ல முடியுமா? நான் பட்டினி கிடந்தேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? எனக்கு அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, கறிக்காய் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? இன்னொரு தேசம் வந்தா தத்தளிச்சு பேரு இல்ல. மருந்து இந்த இந்த மெடிசன் மாஃபியா எவ்வளவுங்கிறது அந்த ஃபீல்டில் உள்ளவாளுக்கு தெரியும். அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வர்த்தகம்ங்கிறது அதுல உள்ளவாளுக்கு தெரியும். இன்னி பரியந்தம் வெளிநாடுகள் முழுக்க இந்தியாவை நாசம் பண்ணணும்னு காத்துக்கு. ஏன்னா இந்த மருந்தெல்லாம் ஜனங்களுக்கு விலை குறைச்சலா கொண்டு வந்துட்டார். அதுலயும் கொரோனா முழுக்க ஃப்ரீ. இதெல்லாம் நம்ம மறந்தோம்னா நன்றி கெட்டவர்கள். அதுக்காக சொல்லுவாங்க, நம்ம மறந்தோம்னு வச்சுக்கோங்க, நன்றி கெட்ட வேண்டாம். அது மாதிரி மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் செஞ்சாகணும். மக்கள் விரும்புறதெல்லாம் செய்ய முடியாது. ராமர் சொல்றார், அவன் தான் தலைவன். ராமர் சொல்றார், நான் காட்டுக்கு போகணுங்கிறது என்னோட கடமை, எங்க அப்பா கொடுத்த சத்தியம்ங்கிறது அவர் மீறக்கூடாதுங்கிறது. இந்த தர்மத்தை நான் செய்யறதுக்கு நீங்க தடையா இருந்தா அப்ப என்கிட்ட பிரியமா இருக்கிறதா எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒன்னே ஜனங்கள் விலகிட்டா. என்ன தடுக்க கூடாதுன்னா அவ சொன்னா, ஒன்னதானே தடுக்க கூடாது, நாங்க வரோம்னா முன்னாடி நாங்க வரோம் அப்படின்னு அயோத்தி முழுக்க கிளம்பிடுது. அயோத்தி முழுக்க ராமர் பின்னாடி கிளம்புறது. இதுல வயசான யாகம் பண்ண தீட்சிதால், கணபாட்டிகள், சாஸ்திரிகள், 90 வயசு 100 வயசு உள்ளவா நடக்க முடியாம தேர புடிச்சுன்னு நடக்கிறான். உடனே ராமர் இறங்கிட்டார். இப்படி தேர் நகர ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. உள்ளேந்து வந்தானா தசரதன் சுமந்திரனை பார்த்து, சுமந்திரா தேர ஓட்டாதே ஓட்டாதேன்னா, நகர்த்தாதே நகர்த்தாதேன்னா. ராமர் சொன்னார் நகர்த்துங்க, தேர நகர்த்துங்க. அவன் சொன்னா யார் சொன்னதை கேட்கறது? ஏன்னா அப்பா பிள்ளைக்குள்ள சண்டையா இருந்தா யார் தலைவர்னு புரியாம மக்களே குழம்புவாளும். அது மாதிரி நான் யார் சொல்றதை கேட்கறதுன்னா, அதுக்கு நீ உங்க அப்பா போட்டாதேங்கிற, நீ ஓட்டுங்கிற, நான் யார் சொல்றதை கேட்பேன்? பாரு, துக்கத்தை வளர விடக்கூடாது. நான் இப்ப இங்க நின்னதுனால என்ன எங்க அப்பா சீர்க்க போறாரு, அழுக இன்னும் ஜாஸ்தியா தான் போகும், ஜனங்கள்லாம் இன்னும் வருத்தம் தான் ஜாஸ்தியா போகும். அதனால அதை நீட்டிக்க கூடாது, நகர்த்துனா. அப்ப நான் நிறுத்துன்னு சொல்லும் போது நீ ஏன் ஓட்டினேன்னு திரும்பி வந்தா உங்க அப்பா கேட்பறேன், காதல வேலைன்னு சொல்லணும். பொய்யாகாதான் அப்படி அர்த்தம் இல்ல. இதெல்லாம் நுட்பமான விஷயம். சொன்னபடி நடக்க முடியலன்னு அர்த்தம். அதுக்காக காதல விழல்ல அப்படின்னா சொன்னபடி நடக்க முடியல. இது மாதிரி இதுக்கு இப்பெல்லாம் விளக்கம் சொல்றதா தான் எனக்கு மணியான. ஏற்கனவே 9 நாள்ல நான் பாதி அயோத்தியா காண்டமே தாண்டல. ரொம்ப விஸ்தாரமா இருக்கிறதுனால ஸ்ரத்தையா கேட்க ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் பாருங்க. ராம குணத்துக்காக அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க, இதை அனுபவிச்சு கேட்கணுங்கிறதுக்காக. அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. பொய் சொன்னா பொய்யாகாது, சத்தியம் சொன்னதுனால சத்தியமாகாது. அந்த இடத்தை பொறுத்து இருக்கு. எந்த இடத்துல எதுக்காக சொல்றோம், தர்மமோ அதர்மமோ, புண்ணியமோ பாவமோ, சத்தியமோ பொய்யோ, காரியத்தை வச்சு இல்ல, காரணத்தை வச்சுதான். இன்ன காரணத்துக்காக பண்றோங்கிறத வச்சுதான் அது பொய்யாகுமா சத்தியமாகுமா அப்படிங்கிறது. ஒரு ஒரு 4 ரவுடிகள் ஒரு சாதாரண ஒரு ஏழையை துரத்துன்னு வரா, அவன் வீட்டுக்குள்ள அப்படி ஒளிஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்குள்ள நாம வாசல்ல நிக்கிறதே இந்த பக்கமா வந்தா நான் சாமி உத்தரனா வரவே இல்லையேன்னு சொல்லணும். நான் சத்தியம் தான் பேசுவேன், இது ஒரு தான் பாரு அப்படின்னு காமிச்சு கொடுக்கலாமா? பாவம் இல்லையாது. ஆணிமாண்டவியர் அதுதானே பண்ணினாலும் தானே பிரச்சனையே. அதனால அதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அது எந்த இடத்துல பேசணும், எதுக்காக பேசணும் அப்படிங்கறத பொறுத்துதான் அது சத்தியமா அசத்தியமா, புண்ணியமா பாவமாங்கிறது. ராமர் நகர்த்து விட்டார். இவர்கள்லாம் பின்னாடி வரதே ராமர் அவர்களோட வர.
நீங்கெல்லாம் வரலாமா, நீங்க வர்றது நியாயமானு கேட்டா. அதுக்கு அவா சொன்னா, நாங்க பிராமணா, நாங்க காட்டுல இருக்கணும், நீ ராஜா, நீ நாட்டுல இருக்கணும். சாதாரணமா பிரம்ம யஜ்ஞத்துக்கே காட்டுக்கு போங்கிறார் மகர்ஜி. கண்ணுக்கு பதியந்த வீடு எங்க தெரியாதோ அங்கவே உட்காந்து பிரம்ம யஜ்ஞம் சொல்லுங்கிறார். ஒரு பிரம்ம யஜ்ஞம் சொல்றதுக்கு இது பிராமணனோட தர்மம் இது. அதனால எங்களுக்கு காட்டுல இருக்கிறது நாட்டுல இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, நாங்களும் வரேன் அப்படின்னு சொல்ல அயோத்தியே காலம். தசரதன் பின்னாடியே ஓடி வந்தானா, ஓடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். கண்ணுல பாஷ்பம் தடுத்து கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ராமர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆனார், அப்புறம் நகர்த்துட்டார். இது மேல மேல இது வளர்ந்துட்டே போகும். ஓடி வந்து கௌசல்யா ஒரு பக்கம் கைய பிடிச்சால், கைகேயி ஒரு பக்கம் கைய பிடிச்சாள். சி அப்படின்னா கைய உதறினான். கைகேயி கைய தொடாதேன்னு தொட்டேன்னு தெரிஞ்சு அவ்வளோ கெஞ்சின விட்ட ராத்திரி முழுக்க ராமனை காட்டுக்கு அனுப்பாதுன்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் கல்லு மாதிரி இருந்துட்டு இப்ப பிரியம் இருக்க மாதிரி நடிக்கிறிய, நீ தொடக்கூடாது, உன் புள்ளையும் என்ன தொடக்கூடாது, நான் செத்தா தொட்டு கூட அழக்கூடாது, உன் புள்ள எனக்கு கர்மா பண்ணக்கூடாது, உன் புள்ள கர்மா பண்ணினா அது என்னை வந்து சேரக்கூடாது. இப்படி சபிச்சுட்டே போயிட்டான், படுத்துட்டான். என்னை கொண்டு போய் கௌசல்யா வீட்டுல போடணும்ட்டான். கௌசல்யா வீட்டுல கொண்டு அவனை போட்டுட்டான். இது அப்புறம் அடுத்த கதையை சொல்றேன். இங்க ராமர் போனார், சரையூ நதிக்கரையில இது சாஞ்சாலாம் ஆயிடுச்சு. சரையூ நதி வந்தது, ராத்திரி எல்லாரும் தங்கினா. பகவான் சொன்னார், இத்தனை பேரோட எல்லாம் போறதெல்லாம் சரியா வராது, அதனால சுமந்திரா தேர போய் நைசா அண்ணன்ட கூட்டாம வெறுமன நகத்தின் போயிட்டு குழம்போட குதிரையோட குழம்பு காலடி சத்தம் கேட்கக்கூடாது, அதுக்காக நைசா காரை திருடுறவன் ஸ்டார்ட் பண்ணாம தள்ளின்னு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவான் கொஞ்சம் தூரம் போய். அது மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளின்னு போயிட்டு அப்புறம் அந்த கூட்டுன்னு சொல்ல கிளம்பி அங்கேருந்து சிங்கிபேரபுரம்னு ஒரு இடம் கங்கை கரையில். மறுநாளைக்கு அங்க வரார்கள். பகவான் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணாம எல்லையில இருக்கா. குகன் தான் ராஜா, வேடுவ ராஜா. அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னே அவன் சொன்னான், அவன் பட்டாபிஷேகம் நேற்றுக்கு ராமருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஒரே நல்ல ஏற்பாடு. பட்டாபிஷேகம் ஆன உடனே பகவானுக்கு ராமஸ்ய ஆத்ம சமசகான்னு ஒரு வச்சனத்தை சொல்றார் வால்மீகி. பகவானோட ஃப்ரெண்டு தன்னை பார்க்க தான் வந்திருக்கானோன்னு வந்து பார்த்தா ராமர் கல்வி பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்துங்கிற விஷயத்த சொல்ல, அவன் வரவேண்டிய முறைப்படி தேன் தெனமாவு உபச்சார பதார்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். இதெல்லாம் நீ எடுத்துக்கணும் ராமான்னா, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சத்திரிய தர்மம் சுயமா தான் கிரகிச்சுக்கணுமே தவிர இன்னொருத்தர் கொடுத்து சாப்பிடக்கூடாது. இப்ப சாப்பிடக்கூடாது. அதுவும் நான் ஏதாவது பண்ணணுமே ராமா அப்படின்றான். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எங்க குதிரை 2 நாளா பண்ணி அதுக்கு சாப்பாடு போடும். இதெல்லாம் ராமாயணத்துல கவனிக்கும். எத்தனை பேருக்கு கார்ல போறதே இறங்கி போறதே டிரைவர்னு ஒருத்தர் இருக்காங்கிற ஞாபகம். இறங்கி போயிட்டே இருப்பான். எவ்வளோ நேரம் ஆகும், நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா. நல்லவனா இருந்தா என்ன சொல்லுவான்னா, கையில பணம் இருக்கா, இந்த வச்சுக்கோ, நான் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், சாப்பிட்ற வேலையை நீ சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொன்னாதான். எல்லாருமே வயதுக்கு தானே மண்ணாடணும், ஒரு சார் வயதுக்கு தானே மண்ணாடணும். அதை மதிக்க தெரியலன்னா அவன் என்ன பணக்காரன், நேற்று பிச்சைக்காரன். பணம் மட்டும் இருந்ததுனால ஒருத்தன் உயர்ந்தவன் கிடையாது, மதிக்க தெரியணும், அவன் தான் உயர்ந்தவன். இத்தனை பெரிய நஷ்டம் வந்திருக்கு, தலையே கவிழா மாதிரி சொத்து பேருக்கு, இத்தனை பேரை விட்டுட்டு வந்திருக்கா. அந்த துக்கத்துல குதிரையை ஒருத்தன் ஞாபகம் வச்சுக்கணா, குதிரை பட்டினியா இருக்குன்னு சொல்லுவேன். அதுதான் ராமன், அதுதான் விஷயம், அதுதான் ராமன். சாப்பாடு போட்டா ராத்திரி முழுக்க லட்சுமணனும் குகனும் பேசியிருந்தா. எவ்வளவோ சொல்லி பார்த்தான் குகன், அவ கொடுக்கல. என்ன என்னோட சிங்கி வேற புறத்தை உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறேன், நான் அதுக்கு ராஜாவா பண்றேன் ராமா. அப்படி இல்லடா குஹா, எங்க அம்மா என்ன சொல்லிட்டான்னா, இந்த 14 வருஷம் வன்னிய விருத்தியா தபஸ்வியா இருக்கணும்னு சொல்லியிருக்கா. அதனால நான் ராஜாவெல்லாம் ஆக முடியாது, அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது, நகர பிரவேசமும் நான் பண்ண மாட்டேன். மறுநாள் காத்தால ஆலம்பால கொண்டு வர சொன்னா, ஆலமரத்தை மொட்டை ஒடிச்சோம்னா ஒரு பால் வரும், அந்த பாலை கொண்டு வர சொல்லி
ராமருடைய தலை இருக்கு பார்த்தீங்களா, காக்கபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டமே தாது மிருகத்தின்னு வால்மீகிய விஸ்வாமித்திரர் கேட்கிறார். ராவணன் கேட்கும் போது சில பேருக்கு சின்ன வயசுல பார்த்தேன்னா நிறைய இருக்கும், வயசா என்ன ஆகும், பிளாட் போட்ட மாதிரி ஆயிடும். அது மாதிரி எல்லாம் கிடையாது ராமருக்கு. இன்னும் வயசான உடனே வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடும், அப்படியும் கிடையாது. மைவண்ணம் அருங்குஞ்சின்னு ஆழ்வார்கள் சொல்லுவார். அந்த காக்கையினுடைய சிறகு இருக்கு பாருங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன தடவி பாலிஷ் எல்லாம் போட்டாதான் தலை அப்படி இருக்கு. காக்கா என்ன போய் குடிச்சா என்னதே ஸ்நானம் பண்றது. அது பிளட்டிலேருந்து வர விஷயம். கேசம் நன்னா இருக்கா இல்லையாங்கிறது தீர்மானம் நாம் சாப்பிட்ற உணவை வச்சுது. அந்த காக்கபக்ஷம் மாதிரி இருக்கும் ராமருக்கு. அதை எடுத்து இந்த ஆலம்பாலை விட்டு திரிக்கும் போது கதறிட்டால் சீதை. இது இத்தனை நேரம் அழாதவள் இப்ப அழுதான். லட்சுமணனும் ஜலதரிச்சின்றான். கங்கையை தாண்டினார்கள், பரத்வாஜாசிரமம் போனார்கள். நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு இதெல்லாம் சுருக்கமாகவே சொல்லி போறேன், ஏன்னா மணி ஆயிடுச்சு மேல. இந்த சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கிறாமா, அதுல நீ தங்குன்னு சொல்ல. பகவான் தங்க, பகவானை கொண்டு விட்டு சுமந்திரன் வந்து விஷயத்தை சொல்ல. அன்றைய தினம் ராத்திரி தசரதனுக்கு உயிர் போயிடுது. பரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு வரத்துக்கு 15 நாள் ஆகுங்கிறதுனால அந்த சரீரத்தை பக்குவப்படுத்தி வச்சுட்டான். 15 நாள் கழிச்சு வந்து பரதன் பார்த்துட்டு கதறி அப்பாவுக்கு உள்ள கர்மாக்கெல்லாம் பண்ணிட்டு, நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறியா பரதான்னு கேட்கும்போது, நான் பண்ணிக்க மாட்டேன், அண்ணா தான் பண்ணிக்கணும். பட்டாபிஷேகத்துக்குள்ள சாமான்களோட வந்து அவனும் ஜடதரிச்சிருந்து சித்திரக்கூடத்துல வந்து ராமனை பார்த்து, நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறது நான் பண்ணிக்க மாட்டேன், அப்பா காலமாயிட்டார். இந்த விஷயத்தை சொன்னா உடனே பகவான் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய தன் கடமையா உள்ள தீர்த்த தர்ப்பணங்கள், பிண்ட பிரதானங்கள் இதெல்லாம் பகவான் பண்றான். பண்ணி முடிச்சுட்டு பரதராம சம்வாதத்துல பரதன் ராமன் வரமாட்டேன்னு சொல்ல, நான் ராஜாவா இருக்க மாட்டேன், உங்களுக்கு பதிலாக ஏதாவது கொடுப்போம்னு சொல்ல பகவான் தன்னுடைய பாதுகை பரதன் கொண்டு வந்தது. பாதுகே ஹேமபூஷித்தேன்னு இருக்குங்க, தங்கமயமான பாதுகைன்னு இருக்கு. ராமர் காட்டுக்கு போறதே தங்கமயமான பாதுகை எல்லாம் போட்டு போக மாட்டார். ஏன்னா வன்னியவருத்தியா இருக்கணும்னு சொன்னதுனால அவன் பட்டாபிஷேகத்துக்காக கொண்டு வந்திருக்கான். அதனால இதெல்லாம் ஒரு ஜாக்கிரதையா உள்ள இடங்கள். எப்படி ராமர் கொண்டு வந்தாரா, இவன் கொண்டு போனானா, இது எப்படி வந்தது? 3-4 கேள்விக்கு ராமாயணத்துல இங்க இருந்து யாராலையும் கரெக்டா பதில் சொல்ல முடியாது. ராமர் கல்யாணத்துக்கு கௌசல்யா வந்தாலா வரலையா, இதுக்கு ராமாயணத்துல பதிலே கிடையாது. ராமரோட கல்யாணத்துக்கு கௌசல்யா வந்தாலா இல்லையா, பாதுகை யார் கொண்டு வந்தது, ஒரு யூகத்தினுடைய அடிப்படையில தான் பேச முடியும். மோதிரம் எப்படி வந்தது ராமருக்கு கொடுக்கறதுக்கு, இப்படி எல்லாம் கேட்டா யூகத்தினுடைய அடிப்படையில தர்மசாஸ்திரத்தை அனுசரிச்சு பதில் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் ஹேமபூஷிதேன்னு சொன்னதுனால பரதன் தான் கொண்டு வந்திருக்கணும், ராமர் போட்டுன்னு வரல. அது மேல ஏறி பரதன்ட்ட கொடுக்க, ததஸ்து பரத ஸ்ரீமானி அபிஷிச்சே ஆரிய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா. நந்தி கிராமத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண பகவான் வனவாசத்தை முடிக்கிற சமயத்துல ராட்சசர்கள் சீதையை அபகரிச்சுன்னு போக சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு பகவான் ராட்சசர்களை வதம் பண்ணி திரும்பவும் அயோத்திக்கு வந்து மனு மாந்தாதிகள்லாம் எந்த சிம்ஹாசனத்துல உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டாலோ அந்த சிம்ஹாசனத்துல வசிஷ்டர் யதாவிதியா 500 புண்ணிய நதிகள்ல இருந்தும் 4 சமுத்திரத்துல இருந்தும் ஜலத்தை, இந்த பட்டாபிஷேகத்துக்கு மட்டும்தான் சமுத்திர ஜலத்தை உபயோகப்படுத்தும். பாக்கி எதுக்கும் சமுத்திர ஜலத்தை தொட்டாலே ஸ்நானம் பண்ணலாம். பருவ காலங்கள்ல தான் ஸ்நானம் பண்ணலாம். சில இடங்கள் 4 இடங்கள் நம்ம தேசத்துல சொல்லியிருக்கு. தனுஷ்கோடி, கங்கா துவாரம், காவிரி துவாரம், கோதாவரி இத்தியாதி இடங்கள்ல முகத்வாரம் இருக்கு பாருங்க, அது போய் சேர்ற இடம். அந்த இடத்துல வருஷத்துல 365 நாளும் ஸ்நானம் பண்ணலாம். தனுஷ்கோட்டியில போய் பண்ணலாம், 365 நாள் ஸ்நானம் பண்ணலாம். மற்ற இடத்துல எல்லாம் சமுத்திரத்துல கால் நினைக்கிறேன்னு நின்னாலே தீட்டு, சமுத்திரத்தை தொட்டாலே தீட்டு. அமாவாசையா இருந்தா ஸ்நானம் பண்ணலாம், கிரகணமா இருந்தா ஸ்நானம் பண்ணலாம் சமுத்திரத்துல. மற்ற நாள்ல ஸ்நானம் சமுத்திரத்துல குளிக்க கூடாது. பூஜைகளுக்கு எல்லாம் சமுத்திர ஜலத்தை தொடவே கூடாது. ஆனா பட்டாபிஷேகத்துக்கு மட்டும் சமுத்திர ஜலத்தை வச்சு யதோக்தமான ஜபஹோமங்கள் பண்ணி வசிஷ்டர் ததஸ்ய பிரயதோ விருத்தஹ வசிஷ்டோ பிராமணைः சஹ ராமம் ரத்னமயே பீఠே சஹ சீதம் யவேதயதி வசிஷ்டோ வாமதேவஸ்ச
ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனः சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யஷிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. எப்படி இப்ப பட்டாச்சாரியெல்லாம் அப்படி சுத்தி நின்று பகவானுக்கு பண்ணாம தெரியல, அது மாதிரி 8 பேர் நின்று பண்ணணும் பட்டாபிஷேகம். நம்ம ராமருக்கு நடந்தது, திருப்பி நடக்க போறது மகா சாம்ராஜ்யமா. இப்ப நடந்தது 28 ராமாயணத்தை வச்சு நடந்தது. 3 வருஷம் கழிச்சு இந்த ராமாயணம் 3-4 வருஷத்துல ராமாயணம் முடியற சமயத்துல மகா சாம்ராஜ்யமா நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நானும் மறக்க மாட்டேன், நீங்களும் மறக்க வேண்டாம். இன்னைக்கு கதை எது வருதுன்னு சொல்லியிருக்கேன், ராமர் சித்திரக்கூட்டம் போற வருதுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஒரிஜினலா கதை சுமந்திரன் திரும்பி வரதுல இருந்து கதை தான் அடுத்த வருஷம். கரெக்டா கதையை நான் விஸ்தாரமா சொன்னதுங்கிறது ராமர் சித்திரக்கூடம் போற பரிந்தம் தான். அதுக்கப்புறம் கதை சுமந்திரன் திரும்பி வர கதையில இருந்து அடுத்த வருஷம் ஆரம்பம், விஸ்தாரமா சொல்லணும் அப்படிங்கிறது ஆரண்ய காண்டங்கள். இந்த ராமபிரானுடைய ஒரு கிருபையினாலையும் இந்த அர்ச்சகாலுடைய ஒரு அனுகூலத்தினாலையும் பகவானுடைய ஒரு சங்கல்பம். நான் முதல்லயே சொல்லலையா, ராமாயணத்துல எல்லாரும் ராமாயணத்தை கேட்கும் போது ராமன் எப்படி கேட்டான்னா, சஜாபிராமஹா பரிஷத்கத சனைஹி பூஷயா சக்த மனாபூவஹா அப்படின்னு அப்படி கேட்கணுங்கிற ஆசையில நகர்ந்து 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 கதை சொல்ற குசல வாழ்க்கை வந்துட்டான் பகவான்னு. அது மாதிரி 9 நாள்ல உள்ளே இருந்து ராமர் இங்க வந்துட்டார். இந்த ராமாயணத்தை கேட்கணும்னு எண்ணம் நம்மளையும் கொண்டு உட்காந்து வச்சுட்டார் அந்த இடத்துல. இதெல்லாம் ஒரு ஜாலியா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜென்மால கும்போணம்னா இதெல்லாம் ஞாபகம் வரணும். கும்போணம் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வரணும். இதுதான் ஞாபகத்துல இருக்கணும். நான் வடை தின்ன இட்லி தின்னேங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. மிச்சம் இருக்க வேண்டியது அந்திம காலத்துல ஸ்மரணீயமான விஷயங்கள், சுப வாசனைகள் தான். அதுவும் பிரத்யேகமா பகவத் ஸ்மரணம் அப்படிங்கிறது தான். பகவானுடைய ஒரு பரிபூர்ண கிருபை இங்க வந்திருக்கிறார். அத்தனை பேர்களுக்கு கிடைக்கணும். எல்லாரும் ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து, வாழ்க்கையில நீண்ட ஆயுளோட, ஆரோக்கியத்தோட, வம்ச விருத்தியோட, வியாபார விருத்தியோட, தன விருத்தியோட, தானிய விருத்தியோட, நல்ல புத்தியோட, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனசு அதர்மத்துல செல்லக்கூடாது.